I bring greetings to one and all in the precious name of our Lord and Savior Jesus Christ. Jesus was about to be going away to the Father, and he's now teaching his disciples that it's the Holy Spirit who's going to help you to pray. இயேசு கிறிஸ்துவானவர் அதிசீக்கிரத்தில் தம்முடைய பரம பிதாவினிடத்தில் போகிறவராய் இருக்கிறபடியினால் பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறவர் என்ற ஒரு கருத்தை தம் சீஷர்களுக்கு போதித்தாக வேண்டிய ஒரு நெருக்கடியான காலகட்டம் இது. So this story about the friend going to another friend and asking for bread teaches us or illustrates how we need the Holy Spirit in our life to pray. ஒரு சிநேகிதன் பாதி ராத்திரியிலே இன்னொரு சிநேகிதனிடத்திலே போய் அப்பத்துக்காக கேட்பது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு இன்றியமையானவர், ஜெபத்துக்கு பெரும் ஒத்தாசையானவர் என்பதை திருஷ்டாந்தப்படுத்தும் ஒரு போதனையாய் இருக்கிறது. Verses 5 to 8, this whole story is about asking for the Holy Spirit. 5 முதல் 8 வரையுள்ள வசனங்களின் முழு சம்பவமே பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் வேண்டிக் கொள்வதை பற்றி அம்சமாகும். To understand this story, we need to look into the backcloth. That is, what happened behind this? Because Jesus was talking about the customs or the manners in the village at that time. இந்த சம்பவத்தை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சம்பவத்தை அக்காலத்து கலாச்சார வழக்கத்தில் நடக்கக்கூடிய ஒன்றாய் சொல்கிறபடினால் திரைமறைவில் இருக்கிற பின்னணியத்தை அறிந்து கொண்டால் தான் சாத்தியம். Let's consider a little village in Israel which had 25 homes. இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் 25 வீடுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. So when there is a guest coming into my house, it means the guest is not only a guest to my house but to the entire village. ஆகவே ஒரு நாள் என் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் என் வீட்டுக்கு மட்டும் வந்த விருந்தாளி அல்ல, ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே வந்த விருந்தாளியாய் கருதப்படுவார். So when the visitor leaves the village, he needs to give good compliments about the village and how good the people in the village are. அந்த விருந்தாளி அந்த கிராமத்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பதாக அந்த கிராமத்து மக்கள் எவ்வளவு சிறந்த விருந்தோம்பல் காண்பித்தார்கள் என்பதை குறித்த ஒரு நல்ல பாராட்டுரை வழங்க வேண்டும். So the guest is not the guest only for the householder. ஆகவே வந்த வீட்டுக்கு மட்டும் ஒரு விருந்தாளி அல்ல, the whole village need to work together to make the guest happy. வந்த விருந்தாளியை கௌரவித்து மகிழ்விக்க வேண்டும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த கிராமமே ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் சாத்தியம். So when this friend comes to this man's house, this man realizes that there is not enough bread. ஆகவே தன்னுடைய சிநேகிதன் விருந்தாளியாய் தன் வீட்டுக்கு வந்த நேரத்தில் பார்த்தால் தன் வீட்டுக்குள் அப்பம் ஏதுமில்லை என்பது அப்பொழுதுதான் எனக்கு தெரிகிறது. Because from the story we understand that it was past close to midnight. ஏன் நடந்த சம்பவத்தை வைத்து பார்க்கும் பொழுது நள்ளிரவை கடந்து விட்ட ஒரு சூழ்நிலையாக காண்கிறோம். And it was very late in the night and the friend could not offer his friend enough bread. இரவு அதிக தாமதித்து வந்திருக்கிறபடியினாலே வந்த சிநேகிதனுக்கு சிநேகிதனால் விருந்து கொடுக்க உணவு கொடுக்க முடியாத நிலை. There might have been the side dish, some gravy, some kurma, whatever it is, but there was not enough bread. ஏதாவது தொட்டுக்கொள்ளக்கூடிய பதார்த்தங்கள் கூட்டு பொரியல் குழம்பு இருக்கலாம், ஆனால் அங்கே அப்பம் இல்லை. So he goes to his neighbor and knocks at his doorstep. ஆகவேதான் பக்கத்து வீட்டு நண்பரிடத்தில் போய் அவன் வீட்டு கதவை தட்டுகிறான். And you need to understand the type of homes that were built in Israel. இஸ்ரவேல் நாட்டில் எவ்வகையான வீடுகள் கட்டப்பட்டிருக்கும் என்ற அந்த முறையை புரிந்து கொண்டால்தான் இது சாத்தியம். Every house had a common pattern where it was like a long corridor. எல்லா வீடுகளுமே ஒரு நீண்ட வராந்தாவை உடைய பொதுவான ஒரு புழக்கத்தில் இருக்கும். The bedroom was the last room. கடைசியாக இருப்பதுதான் படுக்கை அறை. And before that was the kitchen. அதற்கு முன்னதாக சமையலறை இருக்கும். And before that you will have the sheep and the goats and all the other things. அதற்கு முன்னதாக ஆடு மாடுகள் மற்ற காரியங்கள் எல்லாம் இங்கே இருக்கும். So when somebody comes at midnight and knocks at your door, it's so difficult to get up, to switch on the light and get past so many other people sleeping and switch on the light in the kitchen and then go further. So it's a little bit cumbersome.
நடுராத்திரியிலே யாராவது வந்து வீட்டு கதவை தட்டினால் படுக்கையிலிருந்து எழுந்து வந்து படுத்திருக்கிற எல்லாரையும் தாண்டி அங்கிருக்கிற மிருக ஜீவன்களை கடந்து சமையல் கூடத்தை கடந்து விளக்குகளை போடுவது என்பது மிகுந்த தொந்தரவான ஒரு விஷயம். But the friend knows that since the neighbor was knocking, that he somehow knew he had to open the door. ஆனாலும் பக்கத்து வீட்டுக்காரர் கதவை தட்டுகிறபடியினால் ஏதோ ஒரு அவசர தேவை இருக்கிறபடினால் தான் தட்டுகிறான் என்று சிநேகிதனுக்கு தெரியும். What if it would affect the name of the village if he didn't get up? ஆதி ராத்திரியில் கதவை தட்டும் பொழுது ஆபத்துக்கு எழுந்திராவிட்டால் கிராமத்து பேர் என்னவாகுமோ என்ற பயம். So even as this man keeps knocking persistently, the friend has to finally get up and open the door. இடைவிடாமல் சிநேகிதன் தட்டிக்கொண்டே இருக்கிறபடியினால் கடைசியிலே சிநேகிதன் இப்பொழுது எழும்பி வந்து கதவை திறக்க வேண்டியதை தவிர வேறு வழி இல்லாமல் போய்விட்டது. So he somehow goes into the kitchen, gets the bread and gives it to his friend. எப்படியோ சமையல் அறைக்குள் போய் இருந்த அப்பத்தை தேடி கண்டுபிடித்து வந்து சிநேகிதன் வசம் கொடுத்து விட்டார். That's what it says in verse 8. அதுதான் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். I tell you, though he will not get up and give him anything because he is his friend, yet because of his importunity he will rise and give him whatever he needs. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்தவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்தவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். This is what Jesus was trying to compare when we his children are knocking at the doorstep of heaven asking for the Holy Spirit. அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் பரலோகத்தின் கதவை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டுதல் செய்வதை இயேசு கிறிஸ்து இதனோடு தான் ஒப்பிடுகிறார். It doesn't matter what time it is during the day or the night, heaven knows that when you are asking for the Holy Spirit, you are making a reasonable request to which heaven cannot say no. பகல் நேரமோ இரவு நேரமோ நீங்கள் பரலோகத்தின் கதவை தட்டிவிட்டால் பரலோகம் மறுப்பு சொல்ல முடியாத அளவுக்கு நியாயமான காரணத்துக்காக தான் நீங்கள் தட்டுகிறீர்கள் என்று பரலோகம் அறியும். In the same way that heaven would feel upset if it could not answer this prayer, like the people in the village who are going to get upset if they don't keep the guests happy. வந்த விருந்தாளியை சந்தோஷமாய் வைத்திராவிட்டால் கிராமத்து மக்கள் எப்படி மனம் வருந்த நேரிடுமோ அதே போல பரலோக வாசலை தட்டி நிற்பவருடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்காவிட்டால் பரலோகமும் சந்தோஷமாய் இருக்காது. When you ask for the Holy Spirit, heaven will not say no. பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் வேண்டிக் கொண்டால் பரலோகம் இல்லை என்று மறுப்பே தெரிவிக்காது. So when you read in verse 9, அதனால்தான் 9ஆம் வசனத்தில் படிக்கும்போது Jesus says, and I tell you, இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ask and it will be given to you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். God is not talking about the material things of this world. இவ்வுலகத்தின் பொருளாதார நன்மைகளை குறித்து இயேசு பேசவே இல்லை. God is not teaching us to ask for a Mercedes Benz. ஒரு மெர்சிடிஸ் காருக்காக இடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. And he says, and you will find when you ask for the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் தேடும் பொழுது கண்டடைவீர்கள் என்று தான் அவர் சொல்கிறார். When you knock, it will be open to you. நீங்கள் தட்டும் பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். And he says, for everyone who asks receives, and he who seeks finds, and to him who knocks it will be opened. ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். And I know that you are all keeping focused on what I'm saying. It is all about asking for the Holy Spirit. It's not about the material things of this world. So Jesus is saying, you ask me a question how to pray. Now I'm telling you, it is the Holy Spirit who will teach you how to pray. And when you ask for the Holy Spirit, heaven cannot refuse it. Refuse him. இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே எல்லாருக்கும் தெரியும் இது பொருளாதார ஆசீர்வாதங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்வதை பற்றி அம்சம் என்று. ஆகவேதான் தன்னிடத்திலே வந்து ஜெபிக்கும்படி போதிக்க கேட்ட சீஷரை பார்த்து இயேசு சொல்கிறார், ஜெபிக்கும்படியா இடத்தில் கேட்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள்
பரிசுத்த ஆவியானவருக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்காக நீ வேண்டிக் கொள்ளும் பொழுது பரலோகம் உங்களுக்கு ஒரு பொழுதும் இல்லை என்று மறுப்பு தெரிவித்து நிராகரிக்காது அதை உங்களை பெற்றுக் கொள்வீர்கள் என்று அவர் வாக்களிக்கிறார்.